கிட்டா வெயில் காலங்களில் தர்பூசணி பழம் விளைச்சல் மற்றும் அதை வாங்கி உட்கொள்ளக்கூடியவர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும். உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான பழமாக தர்பூசணி பழம் பார்க்கப்படுகிறது. இந்த பழம் தொடர்பாக சமீபத்தில் வெளியான செய்தி என்பது ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் ஏற்கனவே இந்த தர்பூசணி பழம் தொடர்பாக பேசும்போது தர்பூசணி பழங்களில் கெமிக்கல் கலக்கப்படுவதாகவும் அதனுடைய நிறம் என்பது அடர் சிவப்பாக மாறுவதற்காகவும் அதனுடைய வியாபாரம் அதிகப்படுத்துவதற்காக கெமிக்கல் கலக்கப்படுவதாக கூட செய்திகள்லாம் வெளியாக இருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளை துணியில் அந்த தர்பூசணி பழத்தை அது இரண்டாக பிளந்து அதை ஒட்டி எடுத்தால் அந்த சிவப்பு நிறம் அந்த துணியில் ஊட்டினால் அது ரசாயனம் என்றெல்லாம் கூட குறிப்பிடும் வகையில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிய பிறகு விவசாயிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பொதுமக்கள் மத்தியிலும் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியதை அடுத்து பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை வாங்கக்கூடிய பொதுமக்கள் கூட அதை அந்த தர்பூசணி பழத்தை இரண்டாக பிளந்து அதை துணியால் வைத்து பரிசோதிக்கும் நிலையில் தொடர்ந்து செயல்கள் எல்லாம் மேற்கொண்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக ஒரு அதிர்ச்சியாக மாறியது. தர்பூசணி பழத்தினுடைய வியாபாரம் என்பது கேள்விக்குறியாக மாறக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு என்பது அமைந்தது. இதற்கு விவசாயிகள் மற்றும் அது தர்பூசணி பழம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இது தொடர்பாக விளக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் மற்றொரு பேட்டியில் இப்போது தெரிவித்த அந்த பேட்டியில் இது தொடர்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் இதுவரை பரவிய அந்த செய்திகள் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும் தர்பூசணி பழத்தை தாராளமாக வாங்கலாம், அது உடல்நலத்துக்கு ஆரோக்கியமானது, அதில் எந்தவித ரசாயனமும் கலக்கப்படவில்லை என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். பொதுவாக இந்த பழங்களை பொறுத்தவரை எந்த பழமாக இருந்தாலும் அதை இரண்டாக அறுத்து அதன் வெள்ளை துணி அதை ஒட்டி எடுத்தால் அந்த பழத்தின் நிறம் என்பது வரதான் செய்யும். அந்த ஒரு காரணத்துக்காக அதில் ரசாயனம் கலக்கப்பட்டது என்பது உறுதி செய்ய முடியாது என்றும் அந்த அடிப்படையில் தான் தர்பூசணி பழம் பொறுத்தவரையில் நாம் சாதாரணமாக இரண்டாக பிளந்து ஒரு துணியை ஒட்டி எடுத்தால் அதனுடைய நிறம் என்பது துணியில் வரதான் செய்யும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே அது ரசாயனம் கலந்த பழமாக இருக்கும் என்று உறுதிப்படுத்த முடியாது என்றும் இதுவரையில் அதுபோன்று எந்த இடத்திலும் ரசாயனம் கலந்த பழங்கள் கண்டறியப்பட்டதாக செய்தி என்பது இதுவரை எதுவும் இல்லை என்றும் அதனால் பொதுமக்கள் தாராளமாக தர்பூசணி பழங்களை சாப்பிடலாம், உடல்நலத்துக்கு ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து அதிகம் நிறைந்த பழம் என்பதால் இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டே ஆக வேண்டிய பழங்களில் ஒன்றாக தர்பூசணி பழம் என்று இருக்குது என்றும் அதனால் தேவையற்ற வதந்திகள் எதுவும் பரப்ப வேண்டாம் என்றும் அதே போன்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தாம் செயல்படுவதாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த தர்பூசணி பழத்தின் தொடர்பாக பரவிய செய்தியில் பொறுத்தவரையில் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அதுபோன்று எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது என்றும் தர்பூசணி பழங்களை தாராளமாக பொதுமக்கள் வாங்கி உட்கொள்ளலாம் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் ஏற்கனவே வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலும் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். நிகிதா.